ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் சுரேஷ் பேசுகிறேன். சென்னை கார்சன்ஸ் அப்படின்ற சொல்லிருந்து இப்போ நம்ம பார்க்க போது ஒரு வென்யூ அப்படின்ற ஒரு காரோட OEM மிரரோட ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி தான். மிட் வேரியன்ட் வென்யூ கூட இந்த காரில் வந்து பை டிஃபால்ட்டாக வர மிரர் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மிரரை வந்து நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நாங்கள் அந்த மிரரோட ஃபுல் அசம்பிளுமே ரிமூவ் பண்ணிட்டோம். டாப் எண்டில் வர எக்ஸாக்ட் ஒரு சைட் மிரர்ஸை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வந்து பை டிஃபால்ட்டாக வர கவர் வந்து இந்த மாதிரி ப்ரைமரில் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரைமருக்கு அப்போ நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வென்யூவில் பை டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க ஒரிஜினலாக அந்த கவர் நாங்கள் ரீலோகேட் பண்ணிவிடுவோம். ஸோ அடிஷ்னலாக நம்ம கலர் சேஞ்சிங்கான ஒரு ப்ராசஸ் மாதிரி தேவைப்படுறது இல்லை. ஸோ சம் ஆஃப் த கார்ஸ் வந்து பிளாக் கொடுக்குறாங்க. ஸோ பியானோ பிளாக் அப்படின்றப்ப இட்ஸ் காமன் திங். ஸோ எல்லா காருக்குமே சூட்டபிளாக இருக்கும். பட் இந்த மாதிரி காரில் அவனே ஒரு பேஸ் மாடல் மிட் வேரியண்ட்டுக்கும் டாப் வேரியண்ட்டுக்குமே வந்து அவன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே கொடுக்கறதுனால சேம் டைப் ஆஃப் மாடல்ஸ் தான் ரெண்டுத்துக்குமே மாற ஆரம்பிக்கும். உள்ள இருக்க மோட்டரைஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக வர்றதுனால வந்து அந்த கவர் அப்படியே சூட்டபிளாக இருக்கிறது. அப்புறம் ஒரு OEM மிரர் தான் வந்து ஹுண்டாயோட எக்ஸாக்ட் ஒரிஜினல் பார்ட் தான். ஸோ இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஐட்டம் எதுவுமே கிடையாது. பிராண்ட் நியூவாக ஹுண்டாயில வந்து சோர்ஸ் பண்ணுற ஒரு மிரர்ஸ் கூட தான் அது மோஸ்ட்லி ஸ்டாக் இருக்கும், இல்லைனா கூட அரேஞ்ச் பண்ணி கூட வர வச்சுக்க முடியும். அண்ட் ஸ்விட்ச் பார்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக பேசிக் வந்து ஜஸ்ட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ள வந்து ரெண்டு பக்கம் மிரர் உள்ள இன்னர் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண முடியும். பட் இதனால நம்மளால மிரர் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்து முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் மிரர் மாற்றுறதே கூட. பை டிஃபால்ட்டாக ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரேமில் வந்து இந்த மிரரோட லொக்கேஷனில் சேம் செட் ஆகிடும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் ஆப்ஷன் கொடுத்துடுறோம். ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக மிரர் க்ளோஸ் ஆகும் அண்ட் ஓப்பன் ஆகும். அந்த ஒரு ஃபீச்சருக்காக இந்த ஸ்விட்சை வந்து நாங்கள் இங்கே எக்ஸாக்டாக அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே டம்மி வரது மட்டும் ஒரு கட் பண்ணி உங்களோட ஃபோல்டிங் ஆப்ஷன் வச்சு கொடுத்துடுறோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு OEMல வர அதே ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். லாக் பண்ணீங்கன்னா ஸோ நீங்கள் இறங்கிட்டு ஜஸ்ட் லாக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மிரர் க்ளோஸ் ஆகிடும். அது கூட இந்த இண்டிகேட்டருமே சேம் ஆஸ் இட் இஸ் முன்னாடி இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அன்லாக் பண்ணுறப்ப நீங்கள் மிரர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் வண்டி உள்ளே உட்காந்துட்டு நீங்கள் இக்னிஷன் ஆன் பண்ணாலுமே போதும், மிரர் தேவையில்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இன்கேஸ் ஒரு க்ளோசர் பார்க்கிங்கில் இருக்கிறீங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஷட் ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், மிரர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அண்ட் ஆஸ் இட் இஸ் அந்த ஒரிஜினல் சுவிச்சஸ் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அந்த டாப்பர் சைடு அப்பர் சைடு எல்லா மிரருமே OEMல என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதோ அது அப்படியே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு OEM ஸ்பேர்ன்றதுனால பெருசாக இந்த ஒயரிங்மே டெம்பர் பண்ண அவசியமே இல்லை. இது ஆட்டோ க்ளோசருமே கொடுக்கறதுனால லாக் பண்ணுறப்ப அன்லாக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளோஸ் அண்ட் ஓப்பனிங் கான்செப்ட்டுமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பேசிக் காருக்கு எல்லாத்துக்குமே மிரர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.